மகிமைப்படட்டும். இந்த ஓய்வு நாளிலும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் செய்தி கடந்து போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். எங்கள் மகிமை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் அதை நாங்கள் கேட்டு அந்த வனமாய் கீழ்ப்படியது நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். இது ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக செய்திகளை கேட்கிறதால ஒவ்வொரு பிள்ளைகளை கூட கர்த்தர் தம் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. சரி, செய்தியுடைய தலைப்பை எழுதிக் கொள்ளலாம். கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்கள். கர்த்தருக்கு சித்தமானதை நீங்க செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எது சித்தமானது? செய்தியுடைய தலைப்பை எழுதிக்கிட்டீங்களா? கர்த்தருக்கு சித்தமானது செய்தா அவர் நமக்கு என்ன தராரு? அதான் முக்கியமான ஒரு காரியம். பாருங்களேன், யோவான் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8:29. யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை. அவர் எப்பொழுதும் நம்ம தனியா இருக்க விடவில்லை. என்ன அப்படின்னா, என்னை அனுப்பினவர் என்னுடன் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிதாவாகிய தேவன் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். அனுப்பி கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாராம், நீ போ, நான் சொன்னதை வேலை செஞ்சு முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, தூரமா போயில்ல, அவரை கண்டுக்காம விட்டுல. என்ன பண்ணார் தெரியுமா? என்னுடனே கூட அவர் இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்யணுமா? பாருங்களேன், அது மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். தேவனாகிய கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கணும். அத கேட்கிறதான ஜனங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் காணப்படணும். எப்பொழுதும் பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள், எப்போதும் தேவனோடு கூட உறவாடி இருக்கிறதான பிள்ளைகளாய் இருங்க. ஏன்னா இடைவெளி விட்டுறக்கூடாது, உறவு துண்டிச்சிடக்கூடாது. தேவனுக்கு தகாத வழியில தகாத காரியங்களை செய்வீர்களானால் தேவனாகிய கர்த்தருடன் என்ன பண்ணவர், உங்களை விட்டு விலகி நிற்கிறவரா இருக்கின்றார். சவுல் ராஜாவா இருந்தார்னா ராஜா தான் அப்படின்னு சொல்லி கர்த்தரங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு, விட்டு விட்டு விலகி போனவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவி விலகினது. அதுக்கப்புறம் என்ன பண்ணது, பொல்லாத ஆவி அவனுக்குள்ள உள்ள வந்து கிரியை செய்ததாய் காணப்பட்டது. அதனால மிக ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களேன், எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்ப பார்த்தாலும் நம்மளோடு கூட ஆண்டவர் கூடவே இருந்தார்னா நம்ம பாவம் செய்ய போக மாட்டோம், பொய் சொல்ல போக மாட்டோம், ஏமாத்த போக மாட்டோம், அநியாயம் செய்ய போக மாட்டோம், எந்த ஒரு கெட்ட காரியத்தை செய்வதற்காக நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, எப்பொழுது ஆண்டவர் என் கூட இருக்கிறார். யோசேப்பு சொல்றா தெரியுமா, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? கர்த்தரை அங்கீகரிக்க மாட்டார், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், கர்த்தருக்கு பிரியமான காரியம் கிடையாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடினவனாய் காணப்பட்டான். எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கின்றார், நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனா நம்மளுக்கு தான் அந்த காரியம் என்ன பண்ணிருக்குது, மறைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறது நிமித்தமாக அவர் நம்ம தனிமையில விடுகிறதான காரியம் அல்ல, ஆற்றுகிற நேரத்தில் ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும் நம்மை வழி நடத்துகிறவரும் நம்மோடு கூட இருக்கிறவரும் நம்மோடு கூட அவர் பேசுகிறவருமாய் இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், யோவான் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனத்துல, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கின்றோம். பாவியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஏமாற்றுகிறவன் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதான யாராக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை. அவங்க கூப்பிட்ட கூட அவர் கண்டுகொள்ள மாட்டார், கேட்க மாட்டார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா.
நீங்க கூட தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க, தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லா காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவனுக்குள்ளாக தேவ பயம் இருக்கணும். பேசும் பொழுது ஞானமாய் பேச வேண்டும். பயம் இருந்தாக்கா அலட்சியமான வார்த்தைகள் வராது, கெட்ட வார்த்தைகள் வராது, திருடுகிறதான எண்ணம் வராது, பொய் சொல்லுகிறதான எண்ணம் வராது, ஏமாற்றுகிறதான காரியங்கள் வராது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால், கர்த்தருக்கு சித்தமானதை செஞ்சீங்கன்னாக்கா அவனுக்கு அவர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். சரி, கர்த்தருக்கு சித்தமானது என்னது? கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்கு சித்தமானதை செய், கர்த்தருக்கு சித்தமானதை செய் என்று. கர்த்தருக்கு சித்தமானது எது? அல்லேலூயா. சொல்ல முடியுமா கர்த்தருக்கு சித்தமானது எதுன்னு? நம்ம என்ன செஞ்சா அவர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருப்பாரு, நம்ம மேல சந்தோஷமா இருப்பாரு. சிறுமைப்பட்டதான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது கர்த்தருக்கு சித்தமானது. கரங்களை கட்டலாம். அதுக்கப்புறம் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்பது, பசியாய் இருக்கிறவங்களுக்கு பசி தீர்ப்பது. அல்லேலூயா. இதெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமானது. ஏன்னா இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியனுக்கு எதை நீ கொடுத்து உதவி செய்தாயோ அது எவனுக்கே செய்தீங்க என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப என்னவா, நம்ம அப்படிப்பட்டதான தேவனுக்கு சித்தமான காரியத்தை, கர்த்தர் அதில் பிரியப்படுகிற காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்டில் செய்கிறோமா? இல்லை. மற்ற ஜனங்களை பாருங்களேன், உதவி செய்யலன்னா கூட உபத்திரம் செஞ்சிடக்கூடாதுங்க. கர்த்தர் உதவி செய்ய சொல்றாரு, ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உதவி செய்ய மாட்டான், உபத்திரத்தை செய்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிடக்கூடாது. அதே அதிகாரத்துல பாருங்களேன். சரி, லூக்கா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிங்களேன். கர்த்தருக்கு சித்தமானது என்று பெயர் கொண்ட, அப்பொழுது சிமியோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனுமாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வருவதற்காக காத்திருந்தான். இது தேவனுக்கு சித்தமான காரியம். என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் மேல் ஆறுதல் வருவதற்காக காத்திருந்தான். நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, தேசத்துல பஞ்சம் தீர வேண்டும், தேசத்துல ஜனங்கள் எல்லாம் ஆறுதல் பெற வேண்டும், தேசத்துல ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறதான அந்த ஞானத்துக்குள்ள வரணும். அந்த கிருபை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசம் செழித்திருக்க வேண்டும், தேசம் சுகமாயிருக்க வேண்டும். தேசத்தில் உள்ளதான குடிகள் அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது. ஆனால் சாத்தோனா அதை வளைத்துக் கொண்டான். அவன் கரத்தில் இருக்கிறதான ஜனங்களை விடுவிக்கும்படியான காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம என்ன பண்ற, சபைக்கு வரோம், சத்தியத்தை கேட்கிறோம், திரும்பமா நம்ம எப்படி வீட்டுல இருக்கிறோமோ அப்படியே இருந்து கொள்ளுகின்றோம். இது அல்ல ஊழியம், இது அல்ல சுவிசேஷங்கள். நீங்கள் சத்தியத்தை கேட்கிறீர்கள், அதிலே நீங்கள் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் சத்தியத்தை கேட்கிறீர்கள், அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் சத்தியத்தை கேட்கிறீர்கள், கற்றுக்கொள்ளுகிறீர்கள், மற்றவர்கள் போய் அதை அறிவிக்கிறதான பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் அதை தான் உன்னிடத்தில் விரும்புகிறார். உன்னிடத்திலே ஏதாவது நீ காணிக்க கொடுப்பாயோ, அதன் ஏதாவது பொருளை கொண்டு வந்து கொடுப்பாயோ என்று சொல்லி அவர் அந்த காரியத்துல அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் உன்னிடத்தில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் எப்படி தேவனை அறிந்து கொண்டீர்களோ அதை போல மற்ற ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்வதான அறிவில் அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்தவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். அந்த எதிர்பார்ப்பை நம்ம செய்யறதில்லை. ஏதோ கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், திரும்பமா என்ன பண்றோம், போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், இது அசதியான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், அங்கே என்ன பண்ணா, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தால் அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 30வது வசனத்தை வாசிங்களே. அதே அதிகாரத்துல 30வது வசனத்தை, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும்
புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கணும். நான் சொல்றது கேளுங்க நல்லா, ஒரு நிமிஷம் இருங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கணும். புறஜாதியார் உன்னை பார்த்து சொல்லணும், இருந்தால் இந்த அம்மாவை போல இருக்கணும், இருந்தால் இந்த அம்மாவை போல ஜெபம் பண்ணணும், இருந்தால் இந்த அம்மா போல அடக்க ஒடுக்கமா ஒழுங்குமா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புறஜாதியார்களுக்கு நீ ஒளியா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு மாற என்ன நடக்கு தெரியுமா? ஐயோ எப்பா இவங்க சபைக்கு போறாங்க, ஆனா சத்தியத்தை கேட்டுட்டு வீட்டுல வந்தாங்கனாக்கா அப்பா அவங்க பேசுறதான பேச்சு என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறதான காரியமா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நீ சொல்றதான வார்த்தை வசனத்தை வச்சு புறஜாதியார்கள் மனம் திரும்பிடும். வாசிங்களா? புறஜாதியார்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய சபை மக்களுக்கு நீ என்ன பண்ணா மகிமையா விளங்கணும், அற்புதமான பேர் எடுக்கணும், நல்ல சாட்சி பெறணும், இப்படிப்பட்டதான சாட்சியா வாழணும். நீ புறஜாதியும் சரியில்லை, உம்முடைய ஜனங்களுக்கு சரியில்லை, எதுக்கு பிரயோஜனம்? கனி கொடாத மரத்துலதான் போய் சேர்ந்துருவோம். கர்த்தர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். 32வது வசனம் வாசிங்களா? உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகின்றார். அப்ப என்ன அப்படின்னா, அப்படி அவங்களுக்கு போய் புறஜாதியர்கள் சத்தியத்தை சொல்லி உம்முடைய ஜனங்களுக்கு நீ மகிமையா விளங்கினா உம்முடைய ரட்சணத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். நீ ரட்சிப்பின் வழியை நடத்தினையே, அவங்க பாவத்தில் இருக்கிறவங்க மன திரும்ப செஞ்சிட்டிய, இதெல்லாம் நான் பார்த்து என்னுடைய கண்கள் கண்டது என்று கர்த்தர் உன்னை குறித்து மேன்மையாய் அந்த இடத்தில் பேசுகிறவரா இருக்கின்றார். மத்திய எழுதினதான புத்தகம். அப்படி நீ நடந்துக்கிறேன்னா அதனால என்ன பிரயோஜனம் வந்து தெரியுமா? மத்திய எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. பாருங்களேன், நீங்க போய் புறஜாதியார்களை பிரகாசிக்க செய்த நிமித்தமாய் உங்க சத்தியத்தின் நிமித்தமாக அவர்கள் மனம் திரும்பிட்டாங்க. பாத்தீங்களா? அது நிமித்தமாக என்ன நடந்ததா? அங்க இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டாங்க. பாவத்தில் வாழ்ந்தவன் பரிசுத்தத்துக்கு வந்துட்டான். ஏமாத்திக்கினே இருந்தவன் அங்க என்ன பண்ணிட்டான்? நீதியா நடந்துட்டான். திருடிக்கினே இருந்தவன் திருட்டு தொழிலை விட்டுட்டான், நல்லவனா மாறிட்டான். ஏன் காரணம் தெரியுமா? நீ போய் சொன்னதான சத்தியத்தின் நிமித்தம் அவன் மனம் திரும்பிட்டான். அவனுக்கு அது வெளிச்சமாய் பெரிய வெளிச்சமாய் காணப்பட்டது. அந்த வெளிச்சத்திலே அவன் நடந்து பரலோகம் போயிடுவான். அல்லேலூயா. யாரால? நீங்களும் நானும் சொல்லுகிறதான சத்தியத்தின் நிமித்தம். கர்த்தர் உன்னிடத்தில் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நீ கொடுக்கிறதான பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ அவருக்கு தேவை கிடையாது. அவர் ஐஸ்வர்யவனா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கொடுக்கிறதான பொருள் அவருக்கு தேவையே இல்லை. ஆனா நீ செய்யறதான வேலை அவருக்கு தேவை. நீ செய்யறதான சுவிசேஷம் அவருக்கு தேவை. அதனாலதான் கர்த்தர் சொல்ற, எல்லா இடங்களுக்கும் போங்க, எல்லா இடங்களுக்கும் நீங்க போங்க, போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. அதே அதிகாரத்துல பாருங்க, 4:17 வசனத்துல வாசிங்களேன். பிரசங்கம் பண்ண தொடங்கினார். ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அந்த வேலையை ஒவ்வொருத்தர் செய்யறானோ அவன் மேல கர்த்தர் தெரியுமா இருக்கின்றார். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? முத ஊழியத்துக்கு வரும்பொழுது என்ன வேலை பண்ணார் தெரியுமா? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். மனம் திரும்ப வைக்கணும். பாவத்துல போய் ஊழ்ந்துட்டு இருப்பாங்க, ஊறிக்கினே இருப்பான். விபச்சாரத்துல போய் ஊழ்ந்துட்டு இருப்பான், அதுல ஊறிக்கினே இருப்பான். பீடி சிகரெட்ல போய் ஊழ்ந்துட்டு இருப்பான், அதுல ஊறிக்கினே இருப்பான். அதனாலதான் இயேசு என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் போன உடனே என்ன பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் கிட்டத்திலேயே இருக்கிறது. ரொம்ப தூரம் போன்ற அவசியம் இல்ல. மனம் திரும்பிட்டினா உனக்கு கிட்ட, மனம் திரும்பலனாக்கா எட்டாத தூரமா போயிடும்.
அல்லேலூயா. மனம் திரும்பாதவனுக்கு அந்த இடத்துல போகவே மாட்டான். அவன் பர்வதத்தை போய் எட்டி பார்க்க முடியாது. எவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவனை தேவனாகிய கர்த்தர் அழைத்து நியாய தீர்ப்பு கொடுத்து அவனை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்துகின்றார். எவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படவில்லையோ, எவன் ஒருவன் மனம் திரும்பாமல் இருக்கிறானோ அவனுக்கு நேரா என்ன பண்றாங்க, தள்ள வேண்டித்தான், நரகத்தில் தான் தள்ளணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, முதலாவது மனம் திரும்பு. உலகத்து மேல ஆசை வச்சிருக்க பத்தியா, அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்க பத்தியா, என் மேல் ஆசை கொள்வதை காட்டிலும் அந்த மகன் பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கிற பாத்தியா, கர்த்தர் கேட்பார். அந்த மகன் மேல ஆசை வச்சிருக்கிற பாத்தியா, இதெல்லாம் விட்டுடு, நீ மனம் திரும்பு. அவன் மேல ஆசையா இருந்தினால், அவன் மேல் நேசமா இருந்தால் அவன் உன்னை அழைத்துக் கொண்டு போக மாட்டான். அவனுக்கு பரலோகராஜ்யம் போவதற்கு வழி தெரியாது. இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் வழி தெரியும். எந்த பாவத்தின் மேலையும் எந்த ஒரு காரியத்தின் மேலையும் ஆசை வச்சிராத. இயேசுவை காட்டிலும் இயேசுக்கு நிகரானது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் மேல் ஆசை கொள்ளுகிறவன், அவர் மேல் பாசமா இருக்கிறவன், அவர் மேல் அன்பா இருக்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிச்சிட முடியும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்கள். நீ செய்யறதான ஒவ்வொரு வேலையும் இது தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிப்பாரா, இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காமா என்று உன்னை நீயே யோசிச்சு பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். பாருங்க, மத்திய எழுதின புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு 28:20 வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், கர்த்தர் என்ன சொன்னாரோ, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்றார். பாருங்களேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவங்க கை கொள்ளணும். நீ இப்ப சத்தியம் சொன்ன பத்தியா, சொல்லிட்டவா, சொல்ல வேண்டியதான வேலை அவ்வளவுதான். என்னது, சத்தியத்தை சொல்ல வேண்டியதான வேலை. மனம் திரும்புன்னு சொல்லிட்டேன், வசனத்தை சொல்லி முடிச்சுட்டேன். சொல்லி ஆன பிறகு இயேசுவாச்சு நான் அவராச்சு நாம நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்துடக்கூடாது. என்ன பண்ண தெரியுமா, அவர்கள் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்தார், 10 கமாண்ட்மெண்ட் எப்படி இருக்கிறது, அந்த கட்டளையை அவர்களும் கை கொள்ளும்படியாக அவர்களை நீ வழி நடத்தணும். அதுதான் நீ உண்மையான ரட்சிப்பின் வழியா அவங்களுக்கு காண்பிச்சிருக்கிறன்னு அர்த்தம். இயேசுவை நம்பு, அவர் உன்னை பரலோகம் அழைத்து கொண்டு போவார், இவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு வந்துட்ட போதுமா? இயேசுவை நம்பணும், பரலோகம் அழைத்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்லணும். நான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தேனோ அந்த கட்டளை அவர்கள் கை கொள்ளணும். அந்த கட்டளையை பிடித்துதான் வரணும். அதை நீ தான் சொல்லிக் கொடுக்கணும், வேற ஒருத்தவங்க சொல்ல மாட்டான். கர்த்தர் தான் சொல்றாரு, கட்டளையிட்டபடி அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீ உபதேசம் பண்ணு, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லு. உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கின்றேன். உலகம் முடிகிற வரையிலும் நான் உங்க கூட இருப்பேன். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு உபதேசம் பண்ணாம அந்த கட்டளை கை கொள்ளாமல் அவங்களை கண்டுக்காம நீ விட்டுச்சுன்னா நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் விளக்கமே. சகல உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவருடைய சித்தத்தின் பிரகாரமா நம்ம கீழ்ப்படிந்து நடந்துக்கணும்னா, அவருடைய சித்தத்தை செய்கிறதான பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை அவர் வழி நடத்துகிறதான தேவனா இருக்கின்றார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு சித்தமானது எவைகள் என்று சிந்தித்து சோதித்து ஆராய்ந்து அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.